வாழ்ந்தாள் உந்தன் மடியில். அத்தியாயம் 34. உண்மையில் ராஜமாணிக்கத்தை தானே அடித்து நொறுக்க வேண்டும் என்றுதான் நினைத்தான் சத்தியதேவன். ஆனால் முடியாது. காரணம், சுமித்ராவை திருமணம் செய்து கொள்ளும் முன்பு அவன் ராஜமாணிக்கத்திடம் உளறி வைத்த வார்த்தைகள்தான் காரணம். மேலும் சுமித்ரா சத்தியதேவன் திருமணம் என்ன காரணத்திற்காக நடந்தது என்கிற உண்மையும் ராஜமாணிக்கத்திற்கு தெரியும். தனக்கு மட்டும் தெரிந்த அந்த உண்மையை ஆத்திரத்தில் ஊராருக்கே ராஜமாணிக்கம் சொல்லிவிட்டால் சத்யனது மானம் காற்றில் அல்லவா பறக்கும்? மேலும் ஒருவேளை சுமித்ராவிடம் ராஜமாணிக்கம் மீறினால் அதை தட்டி கேட்கும் சத்தியனை பார்த்து அவன், நீ மட்டும் என்ன யோக்கியமா? அவளோட குடும்பம் நடத்தி குழந்தை குட்டி பெத்துக்கிறதுக்காகவா அவ கழுத்துல தாலி கட்டின? வேலை முடிஞ்சது விரட்டி விடுறதுக்கு தானே என்பது மாதிரியான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி விட்டான் என்றால் அதன் பிறகு சத்தியனால் சுமித்ராவை நிச்சயம் நிமிர்ந்து பார்க்க இயலாது. மேலும் அவளுடைய மனம் அந்த வார்த்தைகளை கேட்டு எப்படி துடிதுடிக்கும்? அதே வார்த்தைகளைத்தான் கொஞ்சம் வேறு மாதிரியாக இவனும் முதல் இரவென்றே அவளிடம் சொன்னான். ஆனால் அப்போதெல்லாம் தோன்றாத ஏதோ ஒரு உணர்வு இப்பொழுது அவனை கலங்க வைக்கிறது, நெஞ்சை வலிக்க வைக்கிறது. ஒரு அப்பாவி பெண்ணை என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் சொல்லி புண்படுத்தி இருக்கிறோம் என்று நினைத்தாலே அவன் நெஞ்சம் கனத்து போகிறது. சில சமயங்களில் அந்த நினைவு வந்தால் தூக்கம் கூட வராமல் படுக்கையிலிருந்து எழுந்து விடுவான். அதன் பிறகு அதை பற்றி நினைத்துக் கொண்டே விடிய விடிய தூக்கமே வராது அவனுக்கு. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் யோசித்துக் கொண்டே இருந்தவனை விழிவிரித்து உறுத்து பார்த்தாள் சுமித்ரா. இன்னும் தாமதித்தால் வேறு ஏதேனும் எக்குத்தப்பாக கேட்டு விடுவாளோ என்ற பயத்தில் சட்டென்று வாய்க்கு வந்த ஒரு பொய்யை சொல்லிவிட்டான். அதை முழுமையாக பொய் என்றும் சொல்ல முடியாது. காரணம், அப்போது ஊர் பெரியவர்களோடு ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை தான் நடந்து கொண்டிருந்தது. வந்திருக்கலாம் தானே சுமி, ஆனா அந்த நேரத்துல ஊர் கமிட்டி மெம்பர்ஸ் கூட ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தையில இருந்தேன். அதை விட்டுட்டு நான் கிளம்புனா எல்லாரும் எங்க எங்கன்னு கேட்பாங்க. விஷயத்த சொன்னா நாங்களும் கூட வரோம், அவன் கைய கால வெட்டு ஒன்னு நிப்பாங்க, எதுக்கு வம்பு? அதனாலதான் மாடசாமி கிட்ட மட்டும் நைஸா சொல்லிவிட்டு பிரச்சனைய கமுக்கமா முடிச்சேன் என்று அவளுடைய கேள்விக்கு நீண்ட விளக்கம் கொடுத்துவிட்டு, போதுமா சுமி, இன்னும் வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா என்று அவன் கேட்க கலகலவென சிரித்தாள் அவள். சந்தேகம்லாம் இல்லப்பா, சும்மா கேட்டேன், அவ்வளவுதான். கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கிறது. விடிய விடிய நீங்க தூங்கல தானே? சாப்பிட்டு படுங்க, அப்புறமா குளிச்சுக்கோங்க என்றாள். வேண்டாம் சுமி, ஒரேடியா குளிச்சுட்டு சாப்பிடுறேன் பாரு, வேஷ்டியெல்லாம் ரத்த கரையா இருக்கு. சரி என்று தலையாட்டிக் கொண்டே சுமித்ரா கீழே போய்விட்டாள். காலை உணவை சமைத்து வைத்துவிட்டு தங்கை வீட்டிற்கு போய்விட்டார் அன்னலட்சுமி. சாம்பார் சட்னி எல்லாம் தயாராகத்தான் இருக்கிறது. சத்யன் ஆறிப்போன இட்லியை சாப்பிட மாட்டான். எனவே அவனுக்கு இட்லியை அவிப்பதற்காக கீழே இறங்கினாள் சுமித்ரா. இட்லி பானையை அடுப்பில் ஏற்றி தீப்பற்ற வைத்து 2 தட்டுகளிலும் மாவை ஊற்றி மூடி வைத்துவிட்டு மறுபடியும் மேலே வந்தாள். வேஷ்டி சட்டையெல்லாம் கலைந்துவிட்டு குளிப்பதற்கு தயாராக நின்றான் சத்தியன், வெறும் பாக்ஸரோடு. இவருக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூச்சமே கிடையாது போல என்று மனதிற்குள் அவனை திட்டிக் கொண்டே உள்ளே வந்தாள் சுமித்ரா. எப்போதும் அவனை இப்படி வெறும் பாக்ஸரோடு பார்த்து பார்த்து அவளுடைய கண்களும் அதற்கு பழக்கப்பட்டு விட்டது போல. மிகவும் ஆசையோடு அவன் தேகத்தை வருடின அவளுடைய விழிகள். ஒரு காலை தரையில் ஊன்றி மற்றொரு காலை கட்டிலில் ஊன்றி யாரிடமோ போன் பேசிக் கொண்டிருந்தாள். இவளை பார்த்ததும், சுமி, மாடசாமி வந்தானா என்று கேட்க, வந்தாரு. தூக்குச்சட்டியில ஏதோ படப்பு சோறுன்னு சாமிக்கு படையல் போட்ட சோறு அது கொடுத்தாரு, அதை வாங்கி பூஜை ரூம்ல வச்சிருக்க என்றாள் அவள். சித்தப்பா என் கையில தான் அதை கொடுத்தாங்க. நான் கிளம்பும் போது அவசரத்துல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அதை எடுத்துட்டு வந்தானா இல்லையான்னு கேட்கதான் அந்த எறும்பு மாட்டுக்கு போன் பண்ணிட்டே இருக்கேன், எடுக்க மாட்டேங்கிறான் என்று அவன் சொல்ல, போன ஒருவேளை கோயிலையே யார்கிட்டயாவது கொடுத்து வந்திருப்பாரு, இல்லனா வண்டி ஓட்டிட்டு வந்த சத்தத்துல போன் பண்ணி அடிச்சது அவர் கேட்டிருக்காது என்று சத்தியனை சமாதானப்படுத்தினாள் சுமித்ரா. ஆனாலும், இன்னொரு வாட்டி நான் போன் பண்ணும்போது அவன் போனை எடுக்காம இருக்கட்டும். முதல்ல அதை தூக்கி போட்டு உடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மறுவேளை. மயிறு, போன் எடுத்து பேச துப்பில்லாத இவனுக்கெல்லாம் போன் இருக்கேடா. கையில் இருந்த போனை அணைத்து கட்டிலில் வீசிவிட்டு அவளை நோக்கி வந்தான் சத்தியதேவன். சுமி, உனக்கு வேற ஏதாவது வேலை இருக்கா என்று கேட்க, இல்ல, இட்லி ஊத்தி வச்சிருக்கேன், வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணணும், அவ்வளவுதான். ஏன் என்று கேட்டாள் சுமித்ரா.
குளிக்கணும், ரொம்ப டயர்டா இருக்கு. உடம்பெல்லாம் எக்கச்சக்கமான வியர்வை, அழுக்கா வேற இருக்கு. வழக்கமா பம்ப் செட்ல தான் குளிப்பேன். மாடசாமி உடம்பு தேய்ச்சி விடுவான். ஆனா இங்க இந்த பாத்ரூம்குள்ள அவனை கூப்பிட முடியாது இல்லையா? அப்படி கூப்பிட்டாலும் பொண்டாட்டி இருக்கும்போது இவன் எதுக்கு நம்மள கூப்பிடுறான்னு அவன் நினைப்பான். அதனால நீ என்ன பண்ற, நான் பாத்ரூம்குள்ள போய் குளிக்க ஆரம்பிக்கிறேன். நீ கீழே போய் இட்லி வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பாத்ரூம்குள்ள வந்து எனக்கு உடம்பு தேய்ச்சி குளிப்பாட்டி விடு என்று அமர்தலாக சத்தியதேவன் சொல்ல அலறி விட்டாள் சுமித்ரா. இது நானா? அதிர்ச்சியில் பிளந்திருந்த அவளது இரு இதழ்களையும் தனது விரல்களால் மூடிவிட்டவன் பிறகு, ஆமா நீயேதான். சுமித்ரானா நீதானே? அப்ப நீதான். மறக்காம வேலையை முடிச்சுட்டு வந்து மாமாவுக்கு முதுகு தேய்ச்சி விடுறி சுமி குட்டி என்று கொஞ்சிக் கொண்டே அவளது கன்னத்தை பிடித்து கிள்ளி முத்தமிட்டு விட்டு மிக உற்சாகமாய் விசிலடித்து பாடியவாறே குளியலறையை நோக்கி போனான் சத்தியதேவன். அவன் தொட்டு மூடிவிட்ட உதடுகளையும் பிடித்து கிள்ளிய கன்னத்தையும் தொட்டு பார்த்த சுமித்ரா கால்கள் வேரோடியது போல அங்கேயே நின்று விட்டாள். பகல் கனவு கண்டுகொண்டு நின்றவளை, சுமி நான் குளிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்று குரல் கொடுத்து உசுப்பி விட்டான் சத்தியன். உயிர் பெற்ற சிலையைப் போல கீழே ஓடி சென்று அடுப்பை அணைத்துவிட்டு மறுபடியும் மேலே ஓடி வந்தாள் சுமித்ரா. அடுப்பில் அவிந்து கொண்டிருந்த இட்லி வெந்ததா இல்லையா என்று கூட பார்க்க தோன்றவில்லை, அவ்வளவு அவசரம். கீழே போய் அடுப்பை அணைத்துவிட்டு வருவதற்குள்ளாகவே பொறுமை இல்லாமல் இரண்டாவது முறையாக சுமி என்று சத்தியன் உரக்க அழைத்தது அவள் காதுகளில் விழுந்தது. இவ்ளோ அவசர ஆத்திரமா கூப்பிடுறத பார்த்தா முதுகு தேய்ச்சி விட கூப்பிட்ட மாதிரி தெரியலையே. படபடப்பையும் பரிதவிப்பையும் அடக்கிக் கொண்டு பாத்ரூம் கதவை தட்டினாள் சுமித்ரா. கதவு பூட்டல, தலைக்கிட்டு உள்ளவா என்றான் சத்தியன். கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றவளது கைகளில் அதற்காகவே காத்திருந்தது போல சோப்பை திணித்து, இந்தா தேய்ச்சுடு என்றான். சத்தியனது பார்வையிலோ குரலிலோ அல்லது முகத்திலோ உடல் மொழியிலோ எந்த விதமான பதட்டமும் இல்லை. மிகவும் இயல்பாக இருந்தான். இன்னமும் தினமும் அவளோடு ஒட்டி உறவாடும் உரிமையுள்ள கணவன் போல் அவன் நடந்து கொண்டது சுமித்ராவுக்கு பெரும் வியப்பை ஏற்படுத்தியது. அவனால் எப்படி இவ்வளவு இயல்பாக இருக்க முடிகிறது? ஒருவேளை அவள் மீது அவனுக்கு ஆசையே இல்லையோ? ஆனால் அவளால் அப்படி இருக்க முடியவில்லையே. வெறுமனே படுத்திருக்கும் போது கண்களை மூடி அவனை மனதிற்குள் நிறுத்தினாலே உடம்பெல்லாம் சிலிர்த்து போகும். இவ்வளவு நெருக்கத்தில், அதுவும் உடம்பை தொட்டு தேய்த்து தடவி உள்ளுக்குள்ளே மிகவும் நடுங்கியது சுமித்ராவுக்கு. ஆசை, ஆசை, அவன் மீது அளவிடவே முடியாத ஆசை சுமித்ராவுக்கு இருந்தது. அந்த ஆசையில் எங்கே அத்துமீறி விடுவோமோ, அவனை கட்டி அணைத்துக் கொள்வோமோ என்றெல்லாம் கதிகலங்கி போய்விட்டாள். ஆனால் குளியலறைக்கு உள்ளே வரை வந்துவிட்டு சோப்பையும் கையில் வாங்கிய பிறகு முடியாது என்று சொல்லிவிட்டு வெளியேறுவது அவ்வளவு நன்றாக இருக்காது. அவ்வளவு எளிதாக சத்தியன் அவளை வெளியே விட்டுவிட மாட்டான் என்பதோடு அவள் அனுமதிக்காமல் அவளிடம் அத்துமீறவும் மாட்டான். அதோடு தன்னை அவன் பலவீனமானவள் என்று எண்ணிவிடக் கூடாது என்பதிலும் மிகவும் உறுதியாக இருந்தாள் சுமித்ரா. சாதி மத பாகுபாடு இல்லாமல் அனைத்து தெய்வங்களையும் வேண்டிக் கொண்டு கையில் இருந்த சோப்பை தண்ணீர் தொட்டு குழைத்து அவன் முதுகில் தேய்க்க ஆரம்பித்தாள் சுமித்ரா. அத்தியாயம் 35. பரந்து விரிந்த தோள்களும் குறுகிய இடையுமாக அந்த காலத்து இளவரசர்களைப் போன்ற தோற்றம். ஜிம்பாடி ஜிம்பாடி என்று நகரத்தில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் பெருமையடித்துக் கொண்டு திரிகிறார்கள். வாய்க்கு ருசியாக கிடைக்கிறது என்று தேவையில்லாததை எல்லாம் வயிற்றுக்குள் திணித்து உடம்பை வளர்த்து பிறகு அதை குறைக்க என்று ஆயிரக்கணக்கில் பணத்தை செலவழித்து ஜிம் போக வேண்டியது. ஆனால் இவன் எந்த ஜிம்முக்கு செல்கிறான்? உழைத்து உழைத்து உரமேறிய கிண்ணென்றிருந்த உடம்பு சுமித்ராவின் பெண்மையை ரொம்பவே சோதித்தது. அவன் மீது எந்த அபிப்பிராயமும் இல்லாதவரை அவள் அவனை நிமிர்ந்து கூட பார்த்ததில்லை. ஆனால் இப்போது மனதார அவனை காதலிக்கிறாள். அதனால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ரசிக்கிறாள். கேசம் தொடங்கி பாதம் வரை அவனை அணு அணுவாக ரசிப்பதுதான் சுமித்ராவின் தற்போதைய பொழுதுபோக்கு. அதுவும் அவன் அறியாமல் திருட்டுத்தனமாக அவனை ரசிப்பதில் ஒரு அலாதி சுகம். அவளுடைய கணவன்தான், அவளுக்கு உரிமைப்பட்டவன்தான். ஆனாலும் பாலை திருடி குடிக்கும் பூனையின் நிலையில் இருந்தாள் அவள். அவன் மட்டும் என்ன லேசுப்பட்டவனா? அவள் செய்யும் அதே திருட்டுத்தனத்தை தான் அவனும் செய்து கொண்டிருந்தான். அதுவும் இரவில் அவன் தாமதமாக வரும் நாட்களில் சுமித்ரா நன்றாக அயர்ந்து உறங்கிக் கொண்டிருப்பாள். அந்த இரவில் கூடுமானவரை தூக்கத்தை தியாகம் செய்துவிட்டு அவளையே பார்த்து ரசித்துக் கொண்டு கிடப்பான். எட்ட இருந்தே ரசிக்கையில்
இவ்வளவு பக்கத்தில் வைத்துக்கொண்டு ரசிக்காமல் இருக்க முடியுமா? ஆனால் முடியவில்லை. ரசனையின் அளவு எல்லை மீறி போகும்போது அவள் தன் வசம் இழந்துவிட்டால் விஷயம் விபரீதமாகிவிடும். அதனால் அவன் உடல் மீது அலைப்பாய்ந்த கண்களை இறுக்கமாய் மூடிக்கொண்டு சரசரவென்று சோப்பு தேய்த்து தண்ணீர் ஊற்றி கைவிரல்களால் அவன் முதுகை தேய்த்து கழுவினாள். அவனை சுற்றி வந்து அவனுக்கு எதிரே நின்று மார்பில் சோப்பை குழைத்து தேய்க்கலானாள் சுமித்ரா. தட்டி விழிப்பதே பாவம் என்பதைப் போல் சத்தியதேவன் சுமித்ராவை மட்டும்தான் பார்த்து கொண்டிருந்தான். அவர்களுடைய இந்த வீடு பெரிய பண்ணை வீடு. தாத்தா நடேசன் காலத்தில் கட்டப்பட்டது. பெரிய வீடுதான், வசதியாகத்தான் இருக்கும். ஆனால் நவீன வசதிகள் எதுவும் கிடையாது. குளியலறையும் அது போலத்தான். ஒரு சின்ன வெண்டிலேட்டர் மட்டுமே. எக்ஸாஸ்ட் ஃபேன் எதுவும் இல்லை. அதனால் உள்ளே கொஞ்சம் காற்றோட்டம் குறைவாகத்தான் இருக்கும். வெறுமனே அவனுடைய முதுகை தேய்த்து தண்ணீர் ஊற்றி விட்டதற்கே முகமெல்லாம் வியர்த்திருந்தது அவளுக்கு. என்னதான் இயல்பு போல காட்டிக்கொண்டாலும் விரல்களின் நடுக்கத்தை சுமித்ராவால் கட்டுப்படுத்தவே இயலவில்லை. அதை சத்தியனால் உணர முடிந்தது. வெறுமனே பக்கத்தில் வந்து தொடுவதற்கே இப்படி நடுங்கினாள், அப்புறம் மற்றதெல்லாம் எப்படி என்று யோசித்தவாறே ஒரு குறும்பு சிரிப்போடு உதடுகளை குவித்து அவள் கன்னத்தில் ஊதினான் அவன். அதற்கே உடம்பு சிலிர்த்து கழுத்தடியில் கன்னத்தில் இருந்த பூனை ரோமங்கள் எல்லாம் சட்டென விரைப்பாகிவிட சங்கடமாய் நெளிந்தாள் சுமித்ரா. சுமி ரகசிய குரலில் அழைத்தான் சத்யன். என்றாள் வெறும் முனங்களாய். சுமி இன்னும் கொஞ்சம் அழுத்தமாய் அழைத்து பார்த்தான். ஆனால் அவள் நிமிர்ந்தாள்தானே. சுமி கொஞ்சம் என்ன பாரு என்றான். அவள் மறுத்த அடுத்த நொடி அவள் கைகளில் இருந்த சோப்பை பிடுங்கி கோபமாய் குளியலறையின் ஒரு மூலையில் எறிந்துவிட்டு அவள் இடைப்பற்றி அருகே இழுத்து மார்போடு சேர்த்து அணைத்திருந்தான் சத்தியதேவன். குற்றம் நடந்தது என்ன என்று அவள் சுதாரித்து விலகும் முன்பே அவளை விலக்கி நிறுத்தியிருந்தான் சத்யன். மிரண்டு போய் மலங்க மலங்க விழித்தபடி சத்தியதேவனை நிமிர்ந்து பார்த்தாள் சுமித்ரா. வெற்றி புன்னகை பூத்தான் அவன். ஒரு வழிய நிமிந்து பாத்தியா? அதென்ன கூப்பிட கூப்பிட கண்டுக்கவே மாட்டேங்கிற? ஒரே ஒரு தடவை நிமிந்து மூஞ்ச பார்த்தா என்னவா? நான் பேயா பூதமா உன்னை கடிச்சு திங்க போறனா என்று அவன் கேட்க, பேயாக பூதமாக இருந்தால் கூட பரவாயில்லை, தப்பித்து விடலாம். ஆனால் மனதிற்குள் வேர்விட்டு விருட்சமாக பரவிக் கொண்டிருக்கும் காதல் அதைவிட மோசமானதல்லவா? ஒன்றுமே பேசாமல் அறையின் ஒரு மூலையில் கிடந்த சோப்பை தேடி எடுத்து மீண்டும் அவன் மார்பில் தேய்த்து குளிப்பாட்ட ஆரம்பித்தாள் சுமித்ரா. சுமி சாப்பிட்டியா? என்று விட்டு சோப்பு போடுவதை நிறுத்தி அவன் முகம் பார்த்தவள், இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? பேசாம நில்லுங்க. கோயில் கொடை இருந்ததுனால 2 நாளா பிள்ளைங்க யாரும் டியூஷனுக்கு வரல. எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு மதியம் சாப்பாட்டுக்கு மேல வர சொல்லிருக்கேன். வம்பு பண்ணாம பேசாம நில்லுங்க என்று மெல்லிய குரலில் அதட்டிவிட்டு குனிந்து அவனுடைய பாதங்களுக்கு சோப்பை தேய்க்க ஆரம்பித்தாள் சுமித்ரா. சுமித்ராவுக்கு நீளமான தலைமுடி. தினமும் அழகாக பின்னலிட்டு பூ வைத்திருப்பாள். இப்போது சத்தியன் நின்று கொண்டிருந்தான். அவள் கீழே குத்துக்காலிட்டு அமர்ந்து அவன் பாதங்களில் சோப்பு தேய்த்துக் கொண்டிருக்க, அவளுடைய தலைமுடியின் கடைசி பகுதி குளியலறை தண்ணீரில் கிடந்து நனைந்து கொண்டிருந்தது. ஐயோ சுமி, முடி தண்ணீல கிடக்கு என்றவாறே குனிந்து அவன் அதை எடுக்க முயல, அந்த நேரம் பார்த்து அவளும் சட்டென்று எந்திரிக்க இருவரும் வசமாக இடித்துக் கொண்டார்கள். அவளுடைய உச்சந்தலையில் அவனுடைய நாடி இடித்துக் கொண்டது. ஆ என்று தன் நாடியை தேய்த்து விட்டுக் கொண்டான். பிறகு, வலிக்குதா சுமி என்று கேட்டுக்கொண்டே அவளுடைய உச்சந்தலையை அவன் தடவி கொடுக்க, சுமியின் உடம்பெல்லாம் ஒரு மாதிரியான இன்ப அவஸ்தை. நெளிந்து கொண்டே அவனது கையை விலக்கி விட்டவள், சரி நான் கீழே போறேன், நீங்க குளிச்சுட்டு வாங்க என்று அவன் முகம் பார்க்காமல் சொல்லிவிட்டு வெளியேறிவிட்டாள். தலை குனிந்தவாறே அவள் வெளியேறுவதை ஒருவித குறும்பு சிரிப்போடு பார்த்து கொண்டிருந்தவன் மடமடவென குளிக்க ஆரம்பித்தான். கீழே போய் சாப்பிடும்போது சில்மிஷம் பண்ண வேண்டுமே. சுமித்ரா தட்டில் கொண்டு வைத்த ஆவி பறக்கும் இட்லிகளை எரிச்சலாக பார்த்தான் சத்தியதேவன். சுமி இங்க வா என்று அழைக்க, சமையலறைக்குள் ஏதோ வேலையாக நின்ற சுமித்ரா அவன் பக்கத்தில் வந்து நின்றாள். சித்திர மாச கத்திரி வேலு தீ மாதிரி கொளுத்துது. இந்த அழகுல இட்லி இவ்வளவு சூடா வேற இருக்குது. இது எப்படி சாப்பிடுறது? பழைய கஞ்சி இல்லையா என்று அவன் கேட்க அவனை முறைத்தாள் சுமித்ரா. வாயிலே போடுவேன். நல்ல நாள் அதுவுமா சூடா சாப்பிடாம பழைய கஞ்சி வேணுமா? பழைய கஞ்சி பழசெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாத்தையும் மாட்டுக்கு வச்சாச்சு
மாடு மாடு, ஒரு நாள் அவன் கழுத்தை திருவனானா இல்லையான்னு பாரு. மாடசாமி தன் பழைய கஞ்சியை குடித்து விட்டான் என்ற கோபத்தில் பற்களை கடித்தான் சத்தியதேவன். அதை கவனித்த சுமித்ரா, மாடுன்னா நம்ம மாடுகளுக்கு வச்சாச்சுன்னு சொன்ன, மாடுன்னு உடனே தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்னன்னா அந்த அப்பாவி மாடசாமி திட்டுறீங்க என்று கேட்க, அவளை பார்த்து அசடு வழிந்த சத்தியனுக்கு அப்போதுதான் ஞாபகம் வந்தது. ஏ சுமி, மாடசாமி காலையில கொண்டு வந்து கொடுத்தானே அந்த படப்பு சோறு, அதை எடுத்துட்டு வா என்று தன் முன்னால் இருந்த இட்லி வைத்திருந்த தட்டை தூரமாக தள்ளி வைத்துவிட்டு டேபிளில் இருந்த இன்னொரு காலி தட்டை எடுத்து வைத்துக் கொண்டான். பூஜை அறையில் வைத்திருந்த தூக்குச்சட்டியை எடுத்துக் கொண்டு வந்து அவனிடம் கொடுத்தாள் சுமித்ரா. உள்ளே மேலே ஒரு இலையில் சர்க்கரை பொங்கலும், அதற்கு கீழே சோறு, சாம்பார், அவியல், கறி குழம்பு என்று எல்லாம் ஒன்றாக கலந்திருந்த சாப்பாடும் இருந்தது. புதன்கிழமை காலையிலேயே அம்மனுக்கு பலி கொடுத்து அந்த ஆட்டை சமைத்து அம்மனுக்கு படைப்பார்கள். அந்த படைப்பு சாப்பாடு இது. அம்மனை வணங்கிவிட்டு இலையில் இருந்த சர்க்கரை பொங்கலை கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டவன் பிறகு தூக்குச்சட்டியில் இருந்த சாப்பாட்டை தட்டில் கொட்டி சாப்பிட ஆரம்பித்தான். அவன் சாப்பிடாமல் தள்ளி வைத்த இட்லியை உள்ளே கொண்டு போய் பத்திரப்படுத்திவிட்டு சொம்பில் தண்ணீர் கொண்டு வந்து அவனுக்கு வைத்தாள் சுமித்ரா. அவளை கையை பிடித்து அவன் பக்கத்தில் கிடந்த நாற்காலியில் அமர வைத்தவன் அவன் சாப்பிட்டுக் கொண்டிருந்த படைப்பு சோறை எடுத்து அவளுக்கும் ஊட்டிவிட்டான். முதலில் வெட்கப்பட்டு பிறகு தயங்கி வாயை திறந்து அவன் கொடுத்த உணவை வாங்கிக் கொண்டாள் சுமித்ரா. அவன் சாப்பிடுவதும் அவளுக்கு ஊட்டுவதுமாக போதும் போதும் என்று எழுந்து செல்ல முயன்றவளை வலுக்கட்டாயமாக பிடித்து வைத்து ஒரு தூக்குச்சட்டி சோறையும் கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து சாப்பிட்டு முடித்தார்கள். கை கழுவி கொண்டிருக்கும் போது, சுமி, இங்க கொஞ்சம் திரும்பு என்றவாறு அவளை திருப்பி அவளது உதடுகளை ஆராய்ந்தான் சத்தியதேவன். எவ்வளவு குட்டியா கியூட்டா இருக்கும் லிப்ஸ் என்று சொல்லி அவளை அதிர செய்தவன் பிறகு, எங்காவது வெளியே போயிட்டு வருவோமா சுபி என்று கேட்க, வேண்டாம் வேண்டாம், மதியத்துக்கு மேல டியூஷனுக்கு பிள்ளைங்க வருவாங்க, அப்புறம் இந்த ஒரு வாரம் ஃபுல்லா உங்களுக்கு ரொம்ப அலைச்சல், அதுல இந்த கடைசி 3 நாள் ராத்திரி எல்லாம் நீங்க தூங்கவே இல்ல, அதனால இப்ப நல்லா படுத்து தூங்குங்க என்று சுமித்ரா சொல்ல, அதுதான் சரி என்று பட்டது சத்தியனுக்கும். இருவரும் சேர்ந்து மாடிக்கு வந்தார்கள். அத்தியாயம் 36. படுக்கை அறையில் எப்போதும் சுமித்ரா பாயில் படுத்துக்கொள்ள சத்தியன் கட்டிலில் போய் படுத்துக் கொள்வான். அதன் பிறகு அவர்களுக்கிடையே நெருக்கம் ஆக ஆக ஒன்றாகவே சேர்ந்து படுக்கை அறைக்குள் வந்து பாயில் அவளோடு அமர்ந்து வெகுநேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு அதன் பிறகுதான் கட்டிலுக்கு படுக்க போவான் சத்தியன். அதுபோல இன்றும் சம்மணமிட்டு பாயில் அமர்ந்தவளின் மடியில் படக்கென தலை வைத்து படுத்துக் கொண்டான் சத்தியன். பதறி போனாள் சுமி. ஆனாலும் அவனை உதறி தள்ளவில்லை, தடுக்கவில்லை. சுமித்ராவின் வலதுகை விரல்களை பிடித்து தன் வலதுகை விரல்களோடு பிணைத்து கோர்த்து வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருந்தான் சத்தியன். தொடையில் அழுத்தமாய் படிந்திருந்த அவனது தலையும் வெற்றிடையில் குறுகுறுத்த அவனுடைய தலைமுடியும் உள்ளூர ஒரு சிலிர்ப்போடு அவனை ரசித்துக் கொண்டே அவன் பேசுவதையே சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டிருந்தாள் அவள். எப்படித்தான் படிய வாரினாலும் அடங்கி நிற்கவே மாட்டேன் என்று சிலிர்த்து நிற்கும் அவனுடைய தலைமுடி தாமரை மலராய் சிவந்து விரிந்து ரசனையோடு அவளை அளவிட்டுக் கொண்டிருந்த அந்த காந்த கருவிழிகள், நுனியில் 4-5 வியர்வை துளிகளோடு பலபலத்த செதுக்கி வைத்தார் போன்ற மூக்கு, அதற்கு கீழே அடர்த்தியாய் கருகருவென முறுக்கு மீசை, மெதுமெதுவாய் அசைந்து அசைந்து அவளோடு பேசிக் கொண்டிருந்த சிவந்த முரட்டு அதரங்கள், அதற்குள்ளே முல்லை பூவாய் பலபலத்த வெண்ணிற பற்கள். பெண் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் சட்டென்று குனிந்து அந்த முரட்டு இதழ்களில் அழுந்த ஒரு முத்தமிட்டு விட்டாள் என்ன என்ற ஒரு அசட்டு எண்ணம் சுமித்ராவுக்கு வந்தது. ச, தலையை உலுக்கி தன்னிலைப்படுத்திக் கொண்டாள் சுமித்ரா. என்னதான் ஆசை இருந்தாலும் அதற்கென்று இப்படியா? கொஞ்ச நேரம் கண்மூடி அமைதியாக படுத்திருந்து விட்டு பிறகு கோவில் கொடையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை சுமித்ராவிடம் சொல்லிக் கொண்டிருந்தான் சத்தியன். நீ உங்க அம்மா மடியில தலை வச்சு படுத்திருக்கிய சுமி? தெரியல சத்தியன், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. ஆனாலும் 7 வயசு வரைக்கும் அவங்க கூட தானே இருந்திருக்க, கண்டிப்பா அவங்க உன்னை மடியில போட்டு தட்டி தூங்க வச்சிருப்பாங்கல்ல. அம்மா விஷயத்துல நான் ஒரு கொடுத்து வைக்காத பாவி. நினைவு தெரிஞ்ச வரைக்கும் பாட்டி மடியில தான், தாத்தா மடியில தான் படுத்து தூங்கி இருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் அதுவும் பிடிக்கல. குளிக்க வைக்கிற விஷயத்துல கூட அப்படியேதான். நானே குளிச்சுக்கிறேன்னு யாரையுமே ரூம்குள்ள விட மாட்டேன். ஆனா உன் விஷயத்துல அப்படிலாம் நினைக்க தோண மாட்டேங்குது சுமி. நீதான் எனக்கு எல்லாமே செய்யணும்னு மனசு ஆசைப்படுது. உன் மடியில இப்படியே படுத்தே கிடக்குறோன்னு இருக்கு. என்னோட ஆசைகள், கவலைகள், பிரச்சனைகள்
எல்லாத்தையும் உன்கிட்ட மட்டும்தான் சொல்லணும்னு மனசு துடிக்குது. கடவுள் என்ன பெத்த அம்மா விஷயத்துல சதி செஞ்சிருந்தாலும் 2வது அம்மாவா எனக்கு உன்னை தந்திருக்காண்டி என்றவன் தனது கைப்பிடிக்குள் இருந்த சுமித்ராவின் கை விரல்களுக்கு மாறி மாறி முத்தமிட்டான். இயல்பாக பேசிக் கொண்டிருந்தவனின் குரல் இறுதியில் உணர்ச்சி வசப்பட்டு கரகரத்து விட்டது. பேசாமல் எழுந்து போய் கட்டிலில் கண்மூடி படுத்துக் கொண்டான். ஒரு பெருமூச்சோடு அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் சுமித்ரா. அம்மா விஷயத்தில் கடவுள் உனக்கு சதி செய்யவில்லை, மனிதர்கள் தான் சரி செய்து விட்டார்கள் என்று வாய் திறந்து சொல்ல வேண்டும் போல இருந்தது. ஆனால் நம்புவானா? நீ படும் வேதனையை விட 1000 மடங்கு வேதனையை அங்கே உன் பெற்றவள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். அதை எப்போது நீ அறியப் போகிறாய்? உண்மையை சொல்லி விடுவோமா என்று துடித்த நாவை வெகுவாக சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டாள் சுமித்ரா. ஒவ்வொரு படியாக தான் மேலே ஏறிப்போக வேண்டும் என்பது போல மிகச் சிறிது சிறிதாகத்தான் பேசி பேசி அவனது மனதை மாற்ற வேண்டும். ஒரேடியாக ஒரே நாளிலேயே எல்லாம் சரியாகிவிடாது. 32 வருட ரணம் புறையோடி போய் கிடக்கிறது. என்னதான் சுத்தம் செய்து மருந்து போட்டாலும் ஆறுவதற்கு நாளாகும். அந்த காயத்தை பிறகு பார்த்து கொள்ளலாம். இப்போதைய அவனுடைய மனவலிக்கு மருந்து போடுவோம் என்று நினைத்துக் கொண்டே எழுந்து சென்று கட்டிலில் படுத்து கிடந்தவனின் பாதங்களை மென்மையாக பிடித்து விட்டாள் சுமித்ரா. கண்களை மூடிக்கொண்டே, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சுமி, நீயும் நேத்து நைட்டெல்லாம் தூங்கல தானே, போ படுத்து தூங்கு என்று அவன் சொல்ல, விடியகால கோவில இருந்து வந்த உடனே படுத்து நல்லா தூங்கிட்டேன். காலையில விடிச்சு ரொம்ப நேரம் கழிச்சுதான் எந்திரிச்சேன். எனக்கு தூக்கம் வரல, நீங்க தூங்குங்க. அவனிடம் பேசிக்கொண்டே தொடர்ந்து அவனது பாதங்களை நீவி விட்டுக் கொண்டிருந்தாள் சுமித்ரா. சட்டென்று எழுந்து உட்கார்ந்து அவளது கைகளை பிடித்துக் கொண்டாள் சத்தியதேவன். தூக்கம் வரலன்னா கிச்சனுக்கு போய் அன்னலட்சுமிக்கு சமையல் ஹெல்ப் பண்ணு. மாடசாமி கிட்ட கறி வாங்கிட்டு வந்து தர சொல்லிருக்கேன். இன்னும் வேற ஏதாவது வேணும்னாலும் அன்னத்துக்கிட்ட கேட்டு செஞ்சு சாப்பிடு. இல்லாட்டி போய் படிக்கிற வேலையை பாரு. நீ போய் என் காலையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு எவ்வளவு பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்க சுமி. நீ காலை பிடிச்சு அமுக்கி விட்டு தூங்குற அளவுக்கெல்லாம் நான் ஒன்னும் வசந்தா மெல்லடி. மென்மையான குரலில் சத்தியதேவன் சொல்ல, அவனது கைகளுக்குள் இருந்த தனது விரல்களை விடுவித்து அந்த விரல்களால் அவன் வாயை பொத்தினாள் சுமித்ரா. எவ்வளவு படிச்சிருந்தாலும் என்ன, இந்த ஜில்லாவுக்கே கலெக்டரா இருந்தாலும் என்ன, நான் உங்க பொண்டாட்டி. இந்த ஒரு தகுதி போதாதா நான் உங்க காலை தொட்டு அமுக்கி விடுறதுக்கு? ஆத்தங்கர ஓரமா நிறைய கல்லுங்க கிடக்கும். ஆனா அதுல ஏதாவது ஒரு கல் எடுத்து வந்து பூஜை அறையில வச்சிட்டோம்னா அதுவும் தெய்வீகமாகுது. சால கிராமம்னு சொல்லி அதை நம்ம கும்பிடுறோம். அதே மாதிரிதான் என்னோட நிலைமையும். எங்கேயோ ஒரு மூலையில எப்படியோ இருந்த எனக்கு உங்களோட பொண்டாட்டிங்கிற ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கீங்க. நீங்க என் கழுத்துல தாலி கட்டினதுக்கு காரணம் எதுவா வேணா இருக்கலாம். ஆனா உங்க மனைவின்ற அடையாளம் உண்மைதானே? அந்த அடையாளத்துல தானே நான் இவ்வளவு மதிக்கப்படுறேன். ஆனா இது எல்லாத்தையும் விட நான் சந்திச்சதுலயே ரொம்ப அபூர்வமான மனுஷன் நீங்க. சுயநிலைமே இல்லாம இந்த ஊருக்காக எவ்வளவு நல்லது பண்றீங்க. ஊருக்காக ஓடி ஓடி உழைச்சு புண்ணியம் தேடிக்கிறவங்க பாதங்களுக்கு சேவை பண்ணி நானும் கொஞ்சம் புண்ணியம் தேடிக்கிறேனே. மெல்லிய குரலில் சுமித்ரா சொல்ல, ஒரு புன்னகையோடு அதை கேட்டுக்கொண்டிருந்த சத்தியன் இறுதியாக வாய்விட்டு சிரித்து விட்டான். பிறகு அவளது கன்னத்தை கிள்ளி முத்தமிட்டு விட்டு, குறுக்கு வழியில புண்ணியம் தேடுறியாடி பொண்டாட்டி, பரவாயில்ல தேடிக்கோ. ஆனா நான் தேடுற எல்லா புண்ணியமும் உனக்கு தானே, வேற யாருக்கு? சொல்லிவிட்டு அவன் கண்ணை மூடி மறுபடியும் படுத்துக்கொள்ள, அவன் சொன்ன வார்த்தைகளை கேட்ட சுமித்ராவுக்குள் ஆனந்த பூமழை. பொண்டாட்டி என்றானே. பொண்டாட்டி பொண்டாட்டி என்று வாய் நிறைய சொல்கிறான். கேட்பதற்கு காதுக்கு குளுமையாக நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் மனைவி என்கிற உரிமையோடு அவனும், என் கணவன் என்கிற முழு உரிமையோடு அவளும் ஒருவருக்கொருவர் ஒட்டி உறவாடுவது எப்போது? ஆசையான பார்வையும் அன்பான தொடுதலும் அக்கறையான உபசரிப்பும் இப்போதுதானே ஆரம்பித்திருக்கிறது. இனிமேல்தான் அதெல்லாம். ஆனால் அதற்கு முன்பு சத்தியனுடைய நிலையை பற்றி அவள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவளை அனுப்பிவிடும் முடிவோடுதான் இன்னமும் இருக்கிறானோ என்னவோ. அதனால்தான் அவளை தொடாமல் தள்ளி வைத்திருக்கிறானா என்று குழப்பமாக இருந்தது அவளுக்கு. எத்தனை குழப்பங்கள் மனதிற்குள் இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தில் சுமித்ரா மிகவும் தெளிவாக இருந்தாள். அது அவள் சத்தியதேவன் மீது வைத்திருக்கும் அளவில்லா அன்பும் காதலும். எந்த காரணத்தை கொண்டும் அதை விட்டுக் கொடுக்க மாட்டாள் சுமித்ரா. அவனுக்கே உரித்தான நேசம் அது. அது அவனுக்கு மட்டும்தான் சொந்தம். அவன் அவளை தொட்டாலும் சரி, தொடாவிட்டாலும் சரி, மனைவியாக ஏற்றுக்கொண்டாலும் சரி, இல்லை வீட்டை விட்டு விரட்டி விட்டாலும் சரி, அவன் மீதான அவளுடைய அன்பில், காதலில் எந்த மாறுதலும் ஏற்பட போவதில்லை.
அவளுடைய இறுதி மூச்சு உள்ளவரை அவனை காதலித்துக் கொண்டேதான் இருப்பாள் சுமித்ரா. பாதங்களை விட்டுவிட்டு கட்டிலேயே ஊர்ந்து வந்து அவனை பார்த்தாள் சுமித்ரா. சீராக ஏறி தாழ்ந்த மார்பு அவன் அயர்ந்து உறங்கிவிட்டான் என்பதை உணர்த்த சுமித்ராவுக்குள் இருந்த குறும்புக்காரி சட்டென்று வெளியே வந்தாள். நல்லா அசந்து தூங்குறான். நினைச்சது போல அவன் உதட்டுல அழுத்தமா ஒரு முத்த கொடுத்துட்டு சுமி ஓடிடு என்றாள் அவளுக்குள் இருந்த குறும்புக்காரி. சீச்சி வேண்டாம், இது திருட்டுத்தனம், என்ன இருந்தாலும் தப்பு என்றது மனசாட்சி. என்னடி பெரிய தப்பு? அவன் புருஷன் தானே, உனக்கில்லாத உரிமையா? கொடு என்று அவளை உசுப்பினாள் அந்த குறும்புக்காரி. சரிதான், ஆனா சட்டனை எந்திரிச்சு கையும் களவுமா பிடிச்சிட்டா என்ன பண்றது என்று கவலைப்பட்டது மனசாட்சி. கையும் களவுமா பிடிச்சு என்ன கூண்லே ஏத்த போறான், பதிலுக்கு ஒரு உம்மா கொடுப்பான், வாங்கிக்கோ, போடி போ, டைம் வேஸ்ட் ஆகுதுல. அதற்கு மேல் மனசாட்சியோடு தர்க்கம் செய்ய விரும்பாமல் சட்டென்று குனிந்து அவன் அழுத்தமான உதடுகளில் பட்டும் படாமலும் முத்தமிட்டு விட்டாள் சுமித்ரா. குனிந்து முத்தமிட்ட அவளுக்கு எழுந்திருக்கத்தான் முடியவில்லை. காரணம், முதுகோடு சேர்த்து அவளை அணைத்து பிடித்திருந்தார் சத்தியதேவன்.